ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் விட்டு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு சொல்லி கேட்டதுனால பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்த ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா, அது கூடவே கடலை மாவு தேவை இருக்குது, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஆனியன் கட் பண்ணிவிட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இல்லைனா தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். சைடில் காஃபியை ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்தால் சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடும். காஃபியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மொறு ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.